صل رب العالمين على سيد الكونين والسرج إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرج وجهك والله حجتنا يوم நம்முடைய முராதுகளை ஆசிலாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்கள் குற்றமுறைகளை எல்லாம் பொறுத்தருள்வானாக. வாழும் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அடியொற்று வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயில் உண்மை மூமினின்களாக மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. பேசப்படக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்ம கல்விலே கொண்டு சேர்த்து கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, பாசத்திற்குரிய எனது மாணவர்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தாய அருளால் இந்த ஜும்மாவில் பேசக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறார். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு அவதரித்த ஒரு புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ரபியா என்று சொன்னால் வசந்தம் என்று அர்த்தம். ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம், பூமிக்கே அல்லாஹ் கொடுத்த முதல் வசந்தம் எம்பெருமானாருடைய வருகை. அல்லாஹ் தஆலா 4 வேதங்களிலும் எம்பெருமானாரை பற்றி சொல்கிறார். யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல். அல்லாஹ் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது, வந்த நபி உங்களுக்கு 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கான். அந்த மாதிரி இவங்களும் இறக்கப்பட்டாங்க. ஆனா வெல் பிளான்டு, அல்லாஹ்வுடைய மகத்தான திட்டத்தின் கீழும் மிகவும் சிறப்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெருமானார் அனுப்பப்பட்டார். எத்தனையோ நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கார். ரசூல்மார்கள் 313, நபிமார்கள் 1,24,000 உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் அனுப்பப்பட்டிருந்தாலும் பெருமானாருடைய வருகை என்பது எஸ்பெஷலி ரொம்ப தேர்ந்தெடுத்து கவனித்து சிறப்பிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார்கள் எம்பெருமானார். வெறும் 23 இயர்ஸ் பெருமானாருடைய அந்த பிஅஸத், அந்த அனுப்பத்தினுடைய டியூரேஷன். ஆனால் அதில் செய்த சாதனைகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருஷத்தையும் கூட தூக்கி சாப்பிட்டுச்சு. 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த சாதனைகளை விட 23 வருஷம் ரசூலுல்லாஹ் செஞ்ச சாதனை பல கோடி மடங்கு, பல லட்சம் மடங்குன்னு சொன்னா அந்த ரசூலினுடைய சிறப்பு எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஆற்றல் எவ்வளவு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் என்ன, எப்பேற்பட்ட ஒரு சிறப்பை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க கடமைப்படுவோம். ரசூலுல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்ட ரசூல் அதை போன்ற உலகத்தில் எந்த ரசூலும் இல்லை. அவர்களுக்கு இறங்கிய குரானை போன்று இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட குரான்கள், தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பிற்குரிய லைலத்துல் கத்ரை போல உலகத்தில் எந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜும்மாவை போல எந்த ஜும்மாவுமே யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்கப்படல. அவங்களாம் சனிக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டால் நமக்கு கரெக்டான ஜும்மா. அவர்கள் பிறந்த மாதத்தை போல சிறந்த மாதமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதெல்லாம் ரசூலுல்லாவை தொடுகிறதோ அதெல்லாம் சிறப்பு பெற்று விட்டது என்பதுதான் உண்மை. பெருமானார் நம்மை தொட்டு விட்டார், அவர்களை நாம் தொட்டு விட்டார், அவர்கள் கரத்தை பற்றி கொண்டார், அவருடைய சுன்னத்துகளை எடுத்துக்கொண்டால் நாமும் மனம் பெறுவோம் என்பதுதான் நியதி. ரசூலுல்லாஹ்வுக்கு தொட்ட குர்ஆன் ஷரீஃப் சிறப்பானது, ரசூலுல்லாஹ் தொட்ட ஜும்ஆ சிறப்பானது. அப்ப ரசூலுல்லாஹ் நம்ம வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா நம்முடைய கஷ்ட நிலைகள் மாறும், நம்முடைய இம்மையினுடைய இழிநிலைகள் மாறும், மறுமையினுடைய அபாயகரமான சூழ்நிலைகள் மாறும், கபரினுடைய சிரமம் மாறும். எல்லா இடத்துலயும் ரசூலுல்லாஹ்வுடைய மதத் உதவி என்பது இன்றியமையாதது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலிலே பிறந்தார்கள். முந்தைய வேதங்களிலே தௌராத்திலே பெருமானாருடைய பெயர் இருக்கிறது, பைபிள்ல இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. முஹம்மத் தெளிவான வார்த்தை பைபிள்ல இருக்கு. தல்மூதுன்றது யூதர்களுடைய இன்னைக்கு வேதம். ரசூலுல்லாஹ்வுடைய நேம் இருக்கு. ஃபரக்லைத்ன்ற பெயர் ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசித்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது ஒரு நபி வரப்போகிறார். மூசா நபியே சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி வருவாங்க. அடுத்து வரக்கூடிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எல்லா நபியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிறக்கவே மாய்க்கிறாங்க. உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்கு. வருவாங்கன்னு எல்லா நபிமார்களும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எங்க வரல. அப்ப எத்தனை நபிமார்கள் ஏங்கி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றதா இருந்தால் அந்த அவருடைய வருகையை கவனிப்பதற்கு நம்ம என்னென்ன செய்வோம்? எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க ஏங்கி கொண்டே இருப்போமா இல்லையா? எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருடைய உம்மத்துமே என்ன செஞ்சிருக்குது? ஏங்கி இருக்குது. அவருடைய உம்மத்தெல்லாம் ஏங்கி இருக்கு. நம்ம பார்த்துருவோம், அந்த கடைசி நபியை பார்த்துருவோம்னு. சுபஹானல்லாஹ், மதீனா ஷரீஃபிற்கு யூதர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? யூதர்களுடைய பூமி எது? யூதர்களுடைய பூமி ஹைபர் பக்கம். அவங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஹைபர் போலான் கணவாய் வழியாக வந்த பிராமணர்கள் யூதர்களுடைய வம்சம். அடிக்கடி சொல்லுவாங்க ஹைபர் போலன் கணவாய் வழியா வந்தவங்க. ஏன்? அவங்க தான் அவங்களுடைய உண்மையான பூமி. ஹைபர்ல இருக்கிறவன் மதீனாவுக்கு ஏன் வரணும்? மதீனா அரபுகளுடைய பூமி. இவன் சுரியானி பேசுறவங்க. யூதர்கள் ஏன் வந்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியும். வேதத்துல ஒரு நபி வருவாங்கன்னு தெரியும். அந்த நபி அரபி நபின்னு தெரியும். அந்த நபி மதீனாவுக்கு வருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் அந்த வேத ஞானம் இருந்ததுனால தான் அவங்க மதீனாவுக்கு போய் வரவேற்பதற்காக காத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்ப இருந்து? சுபஹானல்லாஹ். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் வந்து ரசூலுல்லாஹ்வை மதீனாவுல வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னா, தவம் கிடந்து பிறந்த நபி. அவங்களுடைய பிறப்பை என்ன சாதாரணமா இருக்குதா? தௌராத்தும் இஞ்சியிலும் ஜபூரும் ஏங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க எப்ப பிறப்பாங்க? அப்ப பிறப்புக்கு சிறப்பு. பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்புன்றனால அல்லாஹ் வந்து எல்லா வேதத்திலையும் சொல்லி ஒரு நபி பிறப்பார்கள். கல்கி அவதார் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத புராணங்கள்ல சொல்லக்கூடிய இந்து வேதங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு நபிகள் நாயகம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உருவம் செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் மஹாமத். ஆச்சாரிய நாட்டிலே ஒரு நபி பிறப்பார். தலையிலே குடுமி இருக்காது, தாடி வைத்திருப்பார், பாலைவனத்தை சார்ந்தவர், ஒட்டகத்தில் பிரயாணிப்பார், வலது கையிலே வாள் ஏந்தியிருப்பார். எத்தனை பாருங்க, உயர் குலத்தில் பிறப்பார். குறைஷி வம்சம். பிறப்பிலே உயர் குலத்தில் பிறப்பார். பூமியின் மத்திய பகுதியில் வருவார். அவருக்கு புடைசூழ 10,000 தோழர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் கல்கி அவதாரத்துல பத்தி வருது. அவரை சூழ்ந்து 4 பிரதானமான தோழர்கள் இருப்பார்கள். அவருடைய தாய் பெயர் சுமதி. சுமதின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ஆமினா, சாந்தமானவர். ஆமினா அரபுல ஆமினானாலும் சாந்தமானவர். அவருடைய தகப்பனார் பேர் விஷ்ணு யாஷ். விஷ்ணு சொன்னா கடவுள், யாஷ்னா அடிமை. அப்துல்லா. எவ்வளவு தெளிவான வார்த்தைகள். ரசூலுல்லாஹ்வை பற்றி கல்கி அவதாரம் என்பது இனிமே வருவார்னு இன்னைக்கு அவங்கள சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்கி அவதார் கலிகாலத்துல வருவார். ஆல்ரெடி கல்கி அவதார் தோன்றி 1400 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. கல்கி அவதார் பிறப்பார் சொல்லி வேத புராணங்கள் அவருடைய பிறப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தௌராத் எதிர்பார்க்கிறது பிறப்ப, இஞ்சிலும் பைபிளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. அப்ப பிறப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம். உலக அண்ட சராசரமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு மலக்குகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு நபி பிறப்பாங்க, இறுதி நபி பிறப்பாங்க, இறுதி வேதம் வரும், உலகத்துக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் சொல்லிட்டு. அப்ப பிறப்பு எப்பேற்பட்டது. அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் இந்த பிறப்பு கொண்டாடப்படுகிறது. அதான் ஷர்த், அதான் நிபந்தனை, அதான் சிறப்பு. பெருமானாருக்கு உண்டான சிறப்பு. அந்த நபிகள் நாயகத்தை அவர்கள் வந்ததற்கு பின்னர் சஹாபாக்கள் அவர்களை அரவணைச்ச மாதிரி உலகத்துல யாரையும் அற வைக்கல. ஒரு மனிதர் வருகிறார், உருவத்து மசூத். அரபுகள், காஃபிரான அரபுகள் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்களுடைய தூதுவரா வந்து நபிகள் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்க வர்றார், சமாதானம் பேசுறதுக்காக. அவர் வந்து சில விஷயங்கள் நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு தன்னுடைய கூட்டத்துல போய் சொல்றாரு, அவரை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. முஸ்லிம்களை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் ஒரு அரசருக்கு கொடுப்பதை விட மகத்தான கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். அவர் வரும் பொழுது அவருடைய கைகளை முத்தமிடுவதற்கு ஓடி வருகிறார்கள். அவர் எச்சில் துப்பும் போது அது தரையில் விழுவதில்லை, ஏதேனும் தோழரின் கையில் விழுகிறது. எடுத்து உடலை தேய்த்து கொள்கிறார். முபாரக்கான எச்சில கீழே விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அவர் ஒளி செய்யும் தண்ணீரை சிந்தி தன்னுடைய உடலில் தேய்த்துக் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட பட்டிருக்கிறார்கள். அரபுகளே, நீங்கள் அவரை வெல்லவே முடியாது, நீங்கள் அவரை ஜெயிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தோழர்கள், உயிருக்கு உயிரான தோழர்கள். அவருடைய புருவத்தின் ஒரு முடி விழுந்தால் உங்கள் கத்தியை விட்டு ஆட்டிடுவாங்க. அப்பேற்பட்ட நேசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த சஹாபத்துகள் என்று உருவத்து மசூத் என்ற சஹாபி அரபுகளுடைய தூதர் போய் சொல்றார். அப்ப அந்த அளவிற்கு நேசம். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு பாருங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளிப்படையான சுன்னத்துகளில் கூட நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பது வருத்தத்தக்க விஷயம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? நம்முடைய உள்ளத்தாலும், நம்முடைய செயல்களாலும், நம்முடைய தோற்றத்தாலும் எல்லாத்திலும் பெருமானாருடைய அலாமத் வெளிப்படும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை பறைசாற்றுங்கள்.
உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வெளியே சொல்லுங்க. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான காசை கொடுத்திருக்கானா, காசு இருக்கின்றத காட்டுங்க. பெருமைக்காக அல்ல, என் ரப்ப கொடுத்த ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது என் ரப்ப கொடுத்தது. நல்ல சட்டையை எடுத்து போடுங்க, பிச்சைக்கார மாதிரி போடக்கூடாது. மல்டி மில்லியனர் ஆள் பாக்குறதுக்கு பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கும், மல்டி மில்லியனர் இருப்பார், பிச்சைக்கார மாதிரி சட்டை போட்டுருப்பாரு. குஃப்ரானு நியமத், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறைக்கிறது. ஏன் எனக்கு காசு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சிருமா, இப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் ஆசைப்படுறான், நான் கொடுத்த காசு உன்கிட்ட வெளிப்படணும், உன்கிட்ட தெரியணும். அதை பகட்டா காட்டாத, அதை ஆணவமா காட்டாத, மத்தவங்களை இழிவுபடுத்துறதுக்காகவும் நான் பணக்காரன் காட்டுறதுக்காக என் ரப்பு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்பின் புறத்திலிருந்து கிடந்த ஃபதுல் அப்படி நினைச்சு அப்படி வெளிப்படுத்துங்கள். அதற்கு மார்க்கத்துல ஜாயிஸ் இருக்கு, அது மார்க்கத்தை அனுமதிக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கொடுத்த நியமத்துகளை வெளி சொல்வதில் தப்பில்லை. பெருமை இல்லாத ரூபத்திலே சந்தோஷத்துடன் மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். இறைவன் கொடுத்த நியமத்துகளே ஏற்றமும் சிறந்த நியமத்தை ரசூலுல்லாஹ் தான். அற்பமான காசு இருக்குன்னா காசை வெளியே காட்டுறோம். நம்மள்ட்ட உண்மையிலேயே செல்வம் இருக்குன்னா அதை கார் கார் எடுத்து காட்டுறோம். சைக்கிள்ல போய்கிட்டு இருப்போம், காசு இருக்குன்னா கார் வாங்கத்தான் செய்வோம். இல்ல நான் காசை மறப்பின்னு இருக்கா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்போமா? அப்ப நியமத்தை வெளியே காட்டுறோமா இல்லையா, சந்தோஷத்தை வெளியே காட்டுறோமா இல்லையா, இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை வெளியே காட்டுறோமா இல்லையா? அப்ப இறைவன் கொடுத்த நியமத்துகள் பறைசாற்றப்படுவதை போல இறைவன் நமக்கு வழங்கிய நியமத்திலே ஆகப்பெரிய நியமத்தை ரசூலுல்லாஹ். நம்ம ரசூலுல்லாஹ் வெளியே காட்ட வேண்டாமா? எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத சகோதரர்களை எல்லாம் அழைத்து ஒரு மீலாத் என்ற விழாவை எடுத்து, இது எங்கள் பெருமானார் பிறந்த மாதம், என்ன செய்வோம், அவங்களுடைய சிறப்புகளை எடுத்து பேசுவது, அவர் மீது நேசத்தை வெளிப்படுத்துவது, அவர் மீது செலவாத்து சொல்வது, அவருடைய புகழ்களை பாடுவது, கவி வடிவிலும் உரை நடையிலும் பேச்சிலும் பயான்களிலும் எழுத்துக்களிலும் பேஸ்புக் வழியாக சோசியல் மீடியா வழியாக பெருமானாரை வெளியே சொல்லுவது. அம்மாவின் நியமத்தை ரப்பிக்க பார்த்து உங்கள் இறைவனின் நியமத்தை வெளியே சொல்லுங்க. அல்லாஹ் கொடுத்த ஆகமம் நியமம், அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஒரு முஸ்லிம் என்பது சொல்வதில் ஒரு பெரிய கௌரவம் இருக்கு. நம்ம முஸ்லிம் சொல்றது பெரிய கௌரவம். என்ன, நான் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சுன்னத்தான வாழ்க்கையை போன்று வழிகாட்டுதல் இல்லாத பிற சகோதரர்களை பார்க்கும்போது நமக்கே ஏக்கமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுதல் இல்ல. ஒரு யூரின் போனா எப்படி கழுவுன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த இதுக்கு வழிகாட்டுதல் கிடையாது. உண்மை அதான், ஒரு யூரின் போனா எப்படி கழுவணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு பாத்ரூமை எந்த திசையில கட்டணும்ன்றது வழிகாட்டுதல் இல்ல. சாப்பிடுறது என்ன சாப்பிடணும் அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்ல. எந்த பிராணியை சாப்பிடணும் எதை சாப்பிடணும் வழிகாட்டுதல் இல்ல. அந்த பிராணியை எப்படி அறுக்கணும்ன்ற வழிகாட்டுதல் இல்ல. சொத்தை எப்படி பிரிக்கிறது வழிகாட்டுதல். அவங்களுக்கு ஐபிசி கொடுத்தாதான் உண்டு, இந்தியன் பீனல் லா கொடுத்தாதான் உண்டு. நமக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த சட்டமே எங்க தேவை, எங்களுக்கு குர்ஆனே போதுமான. அழகா சொத்துரிமை சட்டத்தை நம்மளால கையாள முடியும். விவாகரத்து சட்டத்துக்கு அவங்களுக்கு எதுவும் கிடையாது, அவங்களுக்கு ஐபிசி தான் போகணும். நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கு. தலாக்குடைய விஷயம், நிக்காஹுடைய விஷயம், வியாபார சட்டங்கள், எதை விட்டு வைக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெருமானாருடைய சுன்னத்துகளை வெளியே கொண்டு வர வேண்டும். மார்க்கத்தை கத்துக்கணும், கத்து அமல் செய்யணும். எங்க சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விட மாட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். இவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்க, முத்தபிஉ சுன்னா, சுன்னத்தை இறுக பிடிப்பவர். எந்த அளவுக்கு செய்வாங்கன்னா, ஒருத்தவரை கூட்டுக்கிட்டு போவாங்களாம். அவர் கொஞ்சம் குண்டா இருப்பார். கூட்டுட்டு சந்தை பக்கம் போவார். போயிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. இவர் நினைச்சா கொஞ்சம் குண்டா இருக்கமா, கொஞ்சம் வாக்கிங் கூட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூடயே போவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சலாம் சொல்லிட்டே போவாங்க. போயிட்டு சரி ஒரு நாள் கழிச்சு அவருக்கே சலிப்பு தட்டிருச்சு. டெய்லி இப்படியே கூட்டுட்டு போயில இதனால என்ன கிடைக்கும், 5 பைசாக்கு நயா பைசா இருக்கணும். அப்ப அவங்க திட்டுவாங்களாம், வயிற்ற பார்த்து திட்டு சொல்லுவாங்க, என்ன கூட்டு போறது, எதுக்கு வாக்கிங்கா கூட்டு போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்துக்கும் சலாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னை அழைத்து செல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எப்படி பற்றி பிடிச்சிருக்காங்க. சலாம் சொல்றதுக்காகவே சந்தைக்கு நடந்து போறது. இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்தா கூட சலாம் சொல்றதுக்கு யோசிக்கிறோம் இல்லையா. சொந்தக்காரனை பார்த்துதான் முந்தி இப்படி பார்த்துக்கிறது இல்லையா. வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றது. ஏன், வார்த்தையிலேயே புறக்கணிப்பு. எது என்கிட்ட எதிர்பார்த்துறாத, என்கிட்ட ஒண்ணும் இல்ல, சரியா, நம்மகிட்ட அந்த பக்கம் எதுவும் வந்துடாத. அப்ப சலாத்த மஹப்பத்தா சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. பாதியு பிஸ்ஸலாமி பரியும் மினல் கிப்ரி, சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனையே போயிடும். யாருன்னா சலாத்தை முந்திட்டு சொல்றாங்களோ அவங்க சைக்காலஜிக்கு ப்ராப்ளமே வராது. சைக்காலஜியில ரொம்ப மோசமான கல்லு மாதிரி இதயம். யாருக்கெல்லாம் கடினமான இதயம் இருக்கோ இவங்களுக்கெல்லாம் மனநோய் வரும், பிரஷர், பிளட் பிரஷர் வரும். மனசு கல்லு மாதிரியே இருக்கும், இறுக்கமா இறுகி போயிருக்குது. இஸ்லாம் அழகா செய்த அப்பப்ப அனாதைகளின் தலையை தடவி கொடுத்து
அனாதை ஏழைகள் பார்த்த பாசமா என் புள்ள இங்க வாமா அப்படின்னு சொல்லி பாசமா தடவை கொடுங்க. யாராவது இருந்தா அவனுக்கு முடியும்னா ஒரு டெய்லி ஏதாச்சும் ஒரு சின்ன தர்மம் செய்யும். மனசு அந்த கல்லு மாதிரி இருக்க இலக்கம் கொடுக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை ஆதரிங்க. ஒரு தும்முனா தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹமக்குமுல்ல சொல்றது வாஜிப். வெளிநாட்டுல கல்ஃப்ல வந்து ஒரு நான் முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் 2 பேரும் ஒரே இதுல வேலை பார்க்கறாங்க. அப்ப இந்த நான் முஸ்லீம் அவருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி, துடிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து அவர் மதத்தை சார்ந்த ஒன்னொருத்தர் இருக்கிறாரு, கண்டுக்கிறவே இல்லை. இவரை பிடிச்சி தூக்கிட்டு போகணும்னு சொன்னா டாக்ஸிக்கு காசு ஆகும். திடீர்னு போய் சேர்த்து விட்டு வயிற்றுல ஏதோ அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணா காசு கேட்க போறது. அதுவும் யோசிப்பாங்க எல்லாரும். பக்கத்துல இருக்கிறவர் அவரம்பலாம் அவர் பாட்டு வேலையை பார்த்துக்காரு. இவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய 2 முஸ்லீம்கள், இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இவங்க கூட வேலைக்கு போனவங்க நம்ம ஊருக்காரங்க பாக்குறாங்க. பாய் என்ன பாய் செய்யுதுன்னு வழி தாங்க முடியலன்னே டக்குன்னு டாக்ஸியை பிடிச்சி அவரை வண்டியில ஏற்றி கூட்டு போறாங்க. அவரை வண்டியில கூட்டு போகும்போது அந்த 2 முஸ்லீம்கள் இப்படி வண்டியை தள்ளிட்டே போறாங்க. போகும்போது ஒருத்தர் அந்த ஒரு முஸ்லீம் அச்சுன்னு தும்பிட்டார். துப்பி அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு. பக்கத்துல இருக்கவர் இரஹமுக்குமுல்லாஹ்னு சொல்லிட்டார். இவர் இந்த வழியிலேயே இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். போய் அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரூமுக்கு கூட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு பின்னாடி ஜி நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்னமோ தும்முனீங்க, தும்மும் போது என்னமோ சொன்னீங்க, பக்கத்துல இருக்கவர் என்னமோ சொன்னாரு, அது என்னமோ மந்திரம் மாதிரி என்னமோ சொன்னீங்களேங்க. அது நாங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு என் தும்மும் போது சொல்லுவோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, யர்ஹமக்குமுல்லாஹ், இது வந்து ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கத்துக் கொடுத்தது அப்படின்னு அவருக்கு ஒண்ணு விளங்குது. நம்மளுக்கு விளங்கல, இதுல இருந்து என்ன நடக்குன்னு விளங்கல. அவர் சொல்றாரு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். என்னமோ விளங்கி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தும்மல் என்பது 3 தடவை தும்மும் போது நீங்க பதில் சொல்லலாம். ஒருத்தர் அச்சாச்சன் தும்முறாரு அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமக்குமுல்லாஹ் சொல்லணும். அவர் 2வது தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா 2வது சொல்லலாம். 3வது தடவை சொன்னா 3வது யர்ஹமக்குமுல்லாஹ் சொல்லலாம். 4வது தடவை சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அது நோயின் அடையாளம். அடுத்து தடுமம் பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இது வந்து நோய்க்கும் சில நேரத்துக்கு அடையாளம் இருக்கு. யதார்த்தமான தும்மலும் இருக்கிறது. தும்மும் போதே ஒருத்தவன் நீங்க வந்து கவனிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரா, அல்ஹம்துலில்லாஹ் சளி இது பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு மதம் ஒருத்தவனுக்கு கான்சென்ட்ரேஷன் சொல்லுதுன்னா நோய் வந்தா விடுமா? மவுத்து வந்தா ஜனாசா வந்துட்டு போய் எந்த மையத்தாலும் அனாத பணமா கடந்திருக்கா? உடனே 4-5 முஸ்லீம்கள் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு கவன் தகவல் செஞ்சு அடங்கிட்டு வந்துருவாங்க. அதாவது மையத்தாரு அனாதையா இருந்தாலும் கூட. அப்ப அதை யோசிச்சு பாக்குறாரு, நம்ம இதுல குத்து இது போடணும், சங்கு ஊதருக்கு ஆளு விடுவாங்க, பாடைக்கு வந்து கூப்பிடுவாங்க, எது கண்டுக்கிற மாட்டாங்க, சக்கராத்து காலத்துல கிடப்ப பால் ஊத்துறதுக்கு வந்து வருவாங்க, ஆய்கரிசி போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அவர் யோசிச்சு பாக்குறாரு. தும்மும் போது பதிலுக்கு வந்து இவ்வளவு பெரிய இதை இந்த நபி கத்து கொடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய மார்க்கமான்னு சொல்லி அவர் மனசுல உரைக்குது. சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அங்க பெரிய தாவாலாம் நடக்கல. 1 மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அப்படி இப்படி ஒன்னும் தரக்கல, தாவா நடக்கல. ரொம்ப எளிமையான தும்முனாரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவர் யர்ஹமுக்குமுல்லாஹ் சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சர்வ சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய சின்ன சின்ன சுன்னத்துகள் கூட பெரிய லெவல்ல ஹிதாயத்தை கொடுக்கும். பிரான்ஸ்ல எல்லாம் வந்து பாங்கு சொல்றதுக்கு தடை விதிச்சாங்க. பாங்கு சொல்றது தடை விதிச்சாங்க. என்னாச்சு, கொடூரமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கொடூரமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாக்குறேன், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஒன்னும் நடக்கல. கடைசியில அவங்களே சொல்றாங்க, பாய் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்க, எங்களுக்கு எங்க துஆவல எங்களையும் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு. பாங்குன்றது எவ்வளவு பெரிய பரக்கத், ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு. அது நோய் நொடிகளுக்கு இதா பாதிரு இதா தகவலத்தில் கீலானு ஃபபாதிரு பில் அதான். ஜின் இனங்கள் உங்களை வந்து தொந்தரவு செய்தா ஒரு வீட்டுல இருக்கும்போது உடனே பாங்கு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தகவலத்தில் கீலான், பிரயாணத்துல போகும்போது சில முசீபத் ஷைத்தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுதா, அந்த இடத்துல நீங்க தொழுகும் போது வருதா, உடனே பாங்கு சத்தமா சொல்லுங்க. வீடு அதனால நம்ம இன்னைக்கு வீடு புகுந்தா என்ன செய்யறோம், பாங்கு சொல்றோம். புது வீடு அடைச்சிருக்குது, 3 நாள் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வர்றோம், 3 நாள் அடைச்சே இருக்குது, லைட்டு போடல, ஒன்னும் செய்யல, உடனே பாங்கு சொல்றோம் வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டா அந்த சைத்தானுடைய முசீபத் நீங்கும். ஹதீஸ்ல இருக்குது. முசீபத்துகளும் நோய் நொடிகளும் தொந்தரவுகளும் பலாய்களும் பாங்கின் மூலமாக நீங்குகிறது. நீ பாங்க நீ நிறுத்தி விட்ட ஊரே பலாயி, ஊரே பலா முசீபத்து. அவங்க என்ன செய்யறாங்க கடைசியில, வேணாம்ப்பா நீங்க பாங்க தயவு செஞ்சு பாய்மார்களா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பாங்க தடுக்கிறானோ அங்கெல்லாம் பெரிய நோய் நொடிகள் வந்துடும். சின்ன சின்ன சுன்னத்துகளாக நாம் நினைக்கக்கூடிய எத்தனை பாங்கு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு போட்டி போடணும். பாங்குக்கு நமக்கு தெரியும் வரிகள் எப்படி இருக்கு, அதை எப்படி உச்சரிக்கணும், எப்படி நம்ம பாங்கு சொல்லணும்ன்ற கத்துக்கிறோம். பாங்குக்கு போட்டி போடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்வதின் நன்மையை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சீட்டு குலுக்கி போட்டு உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க,
உங்களுக்குள்ள பாங்கு சொல்லிக்கிறீங்க. அவ்வளவு நன்மைகள் பாங்கு சொல்வதில் இருக்கிறது. அப்ப சரியான முறையில பாங்கும் இகாமத்தும் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் கத்துக்கணும். நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். உங்களுக்கு பாங்கு சொல்ல தெரியுமா தெரியாது? வீட்டுல நம்ம வாங்க சொல்லணுமா இல்லையா? குழந்தை பிறந்துருச்சு, அச்சத்தை போய் கூட்டு வருவாங்க. நம்ம வலது காலத்துல குழந்தைக்கு வாங்க சொல்லணும்னா நமக்கு தெரியணுமா இல்லையா? முசீபத். ஒரு கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறகுது, அவங்க வாங்க அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல ஜெபம் செய்வாங்க. அதெல்லாம் காதுல கேட்கத்தானே செய்யும். இந்த பிள்ளை பிதாவே பிதாவே இந்த குழந்தைகள் இப்ப பூலோகத்தில் வருகிறது பிரார்த்தனை ஜெபம் செய்வாங்க. அது காதுல விழுகுதா இல்லையா? இப்ப நம்ம பாங்கு சொல்லணுமா இல்லையா? நமக்கு பாங்கு தெரியணுமா இல்லையா? 3 கிலோமீட்டர் அச்சரத்தை போய் கூட்டு மோதினாரை கூட்டு வந்து நம்ம பாங்கு சொல்ல வைக்கிறதா? வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் குழந்தை பிறந்தவனே சொல்லணும் சொன்னா அப்ப நமக்கு அடிப்படையாக பாங்கும் இகாமத்தும் கூட சொல்ல வேணும். அப்ப அந்த குழந்தையுடைய காதல் இடத்துல தௌஹீத் சொல்லப்படுகிறது. ஷைத்தானுடைய எதுவும் தொடர்பும் இல்லாமல் அது பிறக்கும் பொழுது பாங்கு இகாமத்து சொல்லப்படுகிறது. குழந்தை வளர்ந்து மௌத்தாகும் போது ஜனாசா தொழப்படுகிறது. அப்ப பாங்கு ஆரம்பம், மௌத்தின் போது தொழுகை. இடப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு பாங்குக்கும் தொழுகைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த அன்போடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய நியமத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிப்படையான சுன்னத்துகளை போக மஹப்பத்தின் அடிப்படையில் சஹாபாக்கள் அப்படி நேசித்திருக்கார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில போய்கிட்டு இருக்காங்க. குதிரையில போகும் பொழுது டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்கள தன்னுடைய தலப்பாவை அப்படி தட்டி விட்டாங்க. பறந்து போய் விழுந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போய் குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து மறுபடியும் தலப்பாவை தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்தா எப்படி நினைப்போம்? நீ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் போய்கிட்டு ரோட்ல துண்டை தூக்கி சாப்பிட்டு வீசிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து அதே துண்டை எடுத்து சோர்ல போட்டு போறாரு. என்ன நினைப்போம்? சரி, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நடப்போம் இல்லையா? அந்த சஹாபி பெருமானார் செய்கிறார், தலப்பாவை தட்டி விட்டார், மறுபடியும் போட்டு வர்றாரு. கேட்கிறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? நாங்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இந்த பாதையில வந்து கொண்டிருந்தோம். அப்ப இந்த இடத்துல ஒரு கொப்பு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இல்ல, ஒரு கொப்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் போகும்போது அந்த குதிரை இப்படி ஜம்ப் ஆகும் போது, உடம்பு அப்படி மேல ஏறும் போது அந்த கொப்பு ரசூலுல்லாஹ்வுடைய தலையில தலப்பாவை தட்டி விட்டுச்சு. அது பறந்து விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் இறங்கி போய் அதை தான் தலையில போட்டு மறுபடியும் ஏறி வந்தாங்க. நான் வந்து இங்க கொப்பு இருந்தா நம்மளும் தலையை கொடுத்துடலாமே தூக்குனேன், இல்ல நானே தட்டி விட்டுட்டேன், இப்ப எடுத்து வந்து இந்த சுன்னத்தை இதை அப்படியே செய்யணும்னு என் மனசுல பட்டுச்சு. எந்த அளவுக்கு நேசம் பாருங்க. இதெல்லாம் யாருக்கு வரும்? இதெல்லாம் சுன்னத்துல இருக்குதா? இதான் குர்ஆன்ல இருக்கா? இதான் ஹதீஸ்ல இருக்கா? இது நேசம் சம்பந்தப்பட்டது. உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டும் சொன்னது யாரு? குர்ஆன் சொல்லுது. உயிருக்கு உயிரா நேசிப்பது அர்த்தம் முதல்ல தெரியுமா நமக்கு? உயிருக்கு உயிரா நேசிப்பது இவருடைய அர்த்தம் தெரியுமா? நம்ம அது இயல்பாக ஒரு மனிதன் பருவ வயதை அடையும் பொழுது திருமணம் முடியும் முன்னாடி ஒரு காதல் வருது பாருங்க, அதுல தெரிஞ்சுக்கலாம். அடிக்கிற வெயில் அவனுக்கு தெரியாது, பெய்கிற மழை அவனுக்கு தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, போன் கால் 12 மணி நேரம் 8 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான், அது தெரியாது, அம்மா கூப்பிட்டது தெரியாது, எதுவுமே தெரியாம ஒரு வகையான ஒரு மாய வலையில அப்படி இருப்பான் பாருங்க. இதுதான் உயிருக்கு உயிரான காதல். இந்த காதல் ரசூலுல்லாஹ் மேல வரணும்ன்றது யார் சொல்றா? குர்ஆன் சொல்லுது. அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலானவர். உயிரை விட மேலானவர் என்னையாவது செஞ்சு காமிச்சீங்கன்னா சஹாபாக்கள் தவிர்த்து ரோல் மாடல் வேற எக்ஸாம் யாருமே இல்லை. இதுக்கு பேரா உயிருக்கு உயிரான காதல். ஒரு அம்மா மூத்தா போச்சு, அம்மா வேலைக்கு பாசம் கொண்டு கொஞ்ச நேரம் லைட்டா கண்ணீர் வச்சுட்டு போயிடுவான், அவன் பாட்டி வேலையை பார்த்துட்டு இருவான். என்னடா அம்மா 2 நாளைக்கு முன்னாடி மூத்தா போச்சு, வயசானவங்க மூத்தாயிட்டாங்க, அவ்வளவுதான் பாசம். அந்த பெண் குழந்தையை போய் பாருங்க, அதான் உயிருக்கு உயிரான நேசமா இருக்கு. அம்மாவுடைய சேலையை கட்டி பிடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கும். எங்க அம்மா சொல்லி உயிருக்கு உயிரான பாசம் தாயின் மேல அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா? இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்கள் உயிரை விட மேலானவர் என்று சொன்னால் நேசம் எப்படி இருக்கணும்? எக்ஸாம்பிள் சஹாபத்துகள்ட்ட பாருங்க, அவர் தலப்பாவை தட்டி விட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நான் செஞ்சேன் அப்படின்னாங்க. இது மாதிரி நிறைய ஒன்னல்ல ரெண்டல்ல. ஒரு டிராவல்ல போய்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு இறங்குறாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, சிறுநீர் வரல, எதிர்த்து வந்தாங்க. என்னங்க, இந்த இடத்துல தான் எங்க ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிச்சாங்க. அதை போய் செய்யணும். என் மனசு நேசம் எப்படி பாசம் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா கேளிக்கையா தெரிகிறதா? இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் கேளிக்கை கூட செய்யுமா? எவ்வளவு பெரிய ரோல் மாடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அங்க அசைவுகள், சின்ன சின்ன விஷயங்கள், மூமெண்ட கூட. இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி பயான் செய்கிறார், ஒரு ஹதீஸை சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்து இப்படி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிச்சீங்க? ரசூலுல்லாஹ் இதே பயானை தான் சொன்னாங்க, அதை நான் அப்படியே பேசுறேன்.
பேசிட்டாங்க, என்னமோ ஒரு நடந்துச்சு, அதை பார்த்து சிரிச்சாங்க, நானும் வந்து சிரிக்கிறேன்றாங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வாக, தன்னுடைய பிரதிபலிப்பாக, ஜெராக்ஸாக ரசூலுல்லாஹ்வே மாறி இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பாருங்க, நேற்று 5ஆம் தேதியா ஏதோ ஒரு ரிலீஸ் டேட்டு, ஏதோ ஒரு ரிலீஸ் டேட்டு, அந்த படத்துக்கு அவனுங்க கொடுக்கறது இருக்கு பாருங்க, ரிவ்யூ இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, டிக்கெட் இருக்குது, என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்றத இன்னைக்குதான் அந்த படம் செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லா அவ்வளவு ரீச் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த டேட் ரிலீஸ் நேத்து தான். எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? உலகமே ஒரு நடிகனை வந்து பார்த்து கொண்டாடுது. உலக நாயகனுடைய ரிலீஸ் டேட்டை வந்து நேத்து எத்தனை மூவிங்கள் கொண்டாடுறாங்க. அவன் பார்த்தா விமர்சிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு ரிலீஸ், இப்படிலாம் மீளாத போது இஸ்லாத்துல இருக்காங்க. அட பாவி, உனக்கு என்ன கல்வில ஈரம் இருக்குது? ஒரு கல்வில உனக்கு என்ன உயிருக்கு உயிரானதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? உயிருக்கு உயிரான பாசன்றதுக்கு அது வாயில சொன்னா ரசூலுல்லாஹ்னு சொன்னே கண்ணுல அழிய ஒரு நீர் வர வேண்டாமா? இதயம் கரைய வேண்டாமா? ஒரு படத்திற்காக, ஒரு நடிகனுக்காக இன்னைக்கு உலகமே கொண்டாடுது. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் போய் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கமே. இப்படி ஒரு குரூப்புகள் வந்து விவாதங்கள்ல சோசியல் மீடியா கொண்டாடுறது எங்க போய் சொல்றது? அல்லாஹ் நல்லடியார்களே, சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு? இளைஞருடைய கண்ணோட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கு? மார்க்கத்தை பத்தியும் ரசூலுல்லாஹ் மீதும் என்ன நேசம் இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, நல்லது ஒரு இந்த மாதத்திலே தொடர்ந்து சொற்பொழிவுகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. 12 நாள் பயான் பெரிய பள்ளி கிட்ட. சில அவசியம் கலந்துக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடியது இந்த 12 நாள்ல அவங்களுடைய நேசத்தை பத்தியும், பிறப்பை பத்தியும், சிறப்பை பத்தியும் பேசுவாங்க. இன்ஷால்லா அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அதே போல மௌலிதி ஷரீஃப் அவங்களுடைய புகழ் கவிதைகள் பாடப்படுகிறது. அது கலந்துக்குங்க இன்ஷால்லா. அதெல்லாம் வந்து நம்முடைய உள்ளத்துல நேசத்தையும் பாசத்தையும் அதிகப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் கிருபை செய்தல்வானாக. வாய்ப்பளித்த ஜமாத் நிர்வாகிகளுக்கும் உலமாக்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.